உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க பெரிய பொண்ணுக்கு எது நடந்ததோ அதுதான் உங்க 2 பேருக்கும் நடக்கும். அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேணாமா? யோ, என்னையா நியாயம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? உன் பொண்ணு துளசி என் கூட வாழ்றதாயா நியாயம்? ஏயா உன் மூத்த பொண்ணு தான் செத்து போயிட்டா, கதையே முடிஞ்சு போச்சு, அதோட விட்டுற வேண்டியதானே அந்த பிரச்சனைய. என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ துளசியை டார்ச்சர் பண்ற இல்ல, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆமாய்யா, துளசி எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், எனக்கு துளசி வேணும். நான் துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவ அக்காவையே போட்டு தள்ளினேன். யோ யோ, உன் பெரிய பொண்ணை நான் எப்படி கொன்னேன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் கேட்கிற சக்தி உங்க 2 பேருக்கும் கிடையாது. இத பாரு, போலீஸ் உன்னை சும்மா விடாது. ஐயோ, இந்த போலீஸ் உண்மைதான், சும்மா விடாதுதான். ஆனா அதுக்கு நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன். நான் பேசுறத விட என் பணமும் செல்வாக்கும் போலீஸ் கிட்ட நல்லாவே பேசும். அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன், துளசி என்னோட வாழ்றத தவிர அவளுக்கு வேற வழியே இல்ல. அதனால அவளுக்கு சொல்லி புரியுற மாதிரி புத்திமதி சொல்லுங்கப்பா. நாங்க அவளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஐயோ, நான் இவ்ளோ சொல்லி உங்களுக்கு புரியலல்ல? இதையும் நான் தான் சொல்லணுமா? சரி சொல்றேன், கேட்டுக்கங்க. துளசி, சேது மாமா ரொம்ப ரொம்ப நல்லவரு. சேது மாமா தான் உனக்கு பொருத்தமான புருஷன். அவர் மனசு நோகாம அவர் விருப்பப்படியே அவர் கூட வாழ்ந்து அவரை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கன்னு சொல்லுங்க அவகிட்ட. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க பொண்ணு துளசிக்கும் நல்லது. அப்பதான் உங்க மூத்த பொண்ணு செத்து போனதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி பண்ணலன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்புறம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். எத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தானே. எப்படி வாழ போறீங்களா? 2 பேரும் சேர்ந்து சாக போறீங்களா? அப்படியே உங்க 2 பேரையும் போட்டு தள்ளினாலும் துளசிய விட மாட்டேன். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் மூத்த பொண்ணு மாதிரி துளசி உன் அட்டகாசத்தை பொறுத்துக்குவான்னு நினைக்கிறியா? என்ன பண்ணுவா? அவளால என்னை எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்றவளா இருந்திருந்தா என்னை பார்த்து பயந்து ஏன் ஓடி ஒளியணும் அவ? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? துளசியோட அக்காவை, அதான் உங்க மூத்த பொண்ண துடி துடிக்க கொன்னப்போ அவ அழுத முகத்தை பார்த்து எனக்கு இரக்கமே வரல. ஏன் தெரியுமா? சாகும்போது துடிச்சு அழுத அவ முகத்தை விட எனக்கு பிடிச்ச துளசியோட அழகான முகம்தான் என் கண்ணு முன்னாடி இருந்தது. இப்ப கூட சொல்றேன், இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு எனக்கு ஏதாவது தகவல் வந்துச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன், பார்த்து நடந்துக்கங்க. அத்தை, மாமாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. போட்டு தள்ளிட போறேன். வரட்டுமா? கிளம்பலாம், வாங்கடா. நான் துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ அக்காவையே போட்டு தள்ளினேன்.
துளசியோட அக்காவை, அதான் உங்க மூத்த பொண்ண துடி துடிக்க கொன்னப்போ அவ அழுத முகத்தை பார்த்து எனக்கு இரக்கமே வரல. ஏன் இன்ஸ்பெக்டர், நீங்க போலீஸா இல்ல ரவுடியோட அடியாளா? இதோ பாரு, வாயில வரதெல்லாம் பேசாத. சும்மா யாரையும் அக்யூஸ்ட்னு சொல்லாதீங்க. அப்போ உங்க நண்பர்னு சொல்லவா? சரி, உங்க நண்பர் மிஸ்டர் சேதுவை அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. இது உன்னோட இடம் கிடையாது. நீ அதிகாரத்தை செலுத்துற இடம் இது கிடையாது. இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க எவிடன்ஸ் வேணும். உனக்கு பிடிக்காதவங்கள குற்றவாளின்னு சொல்ல முடியாது. கேஸும் போட முடியாது. அப்பாவிகளை தண்டிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. ஓ, சட்ட நியாயம் பேசுறீங்க. அப்ப சரி, நான் எவிடன்ஸ் கொடுத்தா சேதுவை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? எவிடன்ஸ்னா சும்மா கம்ப்ளைண்ட் பேப்பர்னு நினைச்சியா? இல்ல இன்ஸ்பெக்டர், உங்க போனை கொஞ்சம் பாருங்க. எவிடன்ஸ்லாம் என்னன்னு அதுல அனுப்பியிருக்கேன். பாருங்க, உங்க போன் தானே, எடுத்து பாருங்க. ஓபன் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். ஏதோ வீடியோ அனுப்பி வச்சிருக்க. கொலை எதுவும் பண்ணிருக்கியா? நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்காக என்னென்ன பேசுறீங்க? மொபைல் போனை பாருங்கன்னு சொன்னா மட்டும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. பாருங்க இன்ஸ்பெக்டர். நான் துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ அக்காவையே போட்டு தள்ளின. துளசியோட அக்காவை, அதான் உங்க மூத்த பொண்ண துடி துடிக்க கொன்னப்போ அவ அழுத முகத்தை பார்த்து எனக்கு இரக்கமே வரல. ஏன் தெரியுமா? சாகும்போது துடிச்சு அழுத அவ முகத்தை விட எனக்கு பிடிச்ச துளசியோட அழகான முகம்தான் என் கண்ணு முன்னாடி இருந்தது. வாக்குமூலம் சரியா இருக்கா இன்ஸ்பெக்டர்? வாக்குமூலம் கேட்ட போலீஸ் இருக்கீங்க. நீதி நியாயம் வழங்குற போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் புகார் மனு கொடுக்கறோம். குற்றவாளியை என்ன செய்ய போறீங்க? அரெஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இல்ல இந்த ஆதாரத்தை உங்களால வாங்கவே முடியாதுன்னு சொல்லுங்க, நான் மேல் அதிகாரி கிட்ட எடுத்துட்டு போறேன். முடிவை நீங்களே சொல்லுங்க. எத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தானே. எப்படி வாழ போறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து சாக போறீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.